குடியரசு துணைத் தலைவர் திடுமென ராஜினாமா செய்ய நேர்ந்தது ஏன் என்று தெரியவில்லை. அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு விடையனுப்புகிற விழாவை கூட முறைப்படி அவர்கள் செய்யவில்லை. பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகள் ஏதோ ஒரு அரசியல் கணக்கோடு அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று மட்டும் உணர முடிகிறது. இந்த நிலையிலே செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கிறோம். வழக்கமாக தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது உண்டு. ஆகவே இப்போது தேர்ந்தெடுக்கப்படுகிற குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டிலிருந்தோ அல்லது தென்னிந்திய மாநிலங்களிலிருந்தோ ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மகிழ்ச்சி அடைவோம். எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட இந்தியா பிளாக் கட்சிகள் துணைத் தலைவருக்கான வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அது தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் விழைவு கோரிக்கை.